ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அது எந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல கிளைகள் வரையிலும் வெகுமக்களை அமைப்பாக்க வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும் என்கிற தேவையை சொல்வதற்காக அதை சொன்னேன். நேற்று கட்சி துவங்கியவர்கள் எல்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்திற்கு இன்று அப்படியே மறுத்து கருத்து தெரிவித்துள்ளார். சும்மா எல்லாரும் ஒரு பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகலாம் நினைக்கிறாங்க. கட்சிக்கான பேனர் அறிவிச்ச உடனே முதலமைச்சர் ஆகிவிட முடியும் அப்படின்னு அப்படி உசுப்பு விடுறாங்க. இதுதாங்க அடுத்த முதலமைச்சர் உசுப்பு விட்டுறாங்க. திமுக தொடர்ந்து அண்ணா ஒரு முறை முதலமைச்சரானார், கலைஞர் 5 முறை முதலமைச்சரானார், இன்றைக்கு தளபதி ஒரு முறை முதலமைச்சராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது என்ன புழுக்குல நடக்கிற விஷயமா? இது ஏதோ சும்மா போற போக்குல ஜெயிச்சுட்டு போற விஷயமா? ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர். ஏன் உங்களுக்கு இந்த ஆசை வரல அப்படின்னா, 400 அப்படின்னு வடிவேல் வண்டியில ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா. என் உயரம் எனக்கு தெரியும். என்ன வண்டியில ஏத்து வடிவேல் ஏறுற மாதிரி போய் நம்ம ஏற முடியாது. அப்படி சில பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. நானும் முதலமைச்சர், நான் தான் அடுத்த முதலமைச்சர், அது நான் வந்தா இதெல்லாம் செய்ய போறேன்னு முன்கூட்டி இது ஒரு வகையான மேனியா, இது ஒரு வகையான உல மனநோய். கொஞ்சம் மாற்றி சொல்லலாம்னு பார்த்தா அண்ணன் கரெக்டா சொல்றாரு. அதாவது பிராக்டிக்கலா முடியாத ஒரு விஷயத்த இவங்களே முடியும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு கொள்கை அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க, செயல் திட்டங்கள் எல்லாம் வெளியிடுவாங்க, பட்ஜெட்லாம் வெளியிடுவாங்க. அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம், அவங்களே அதுல சந்தோஷப்பட்டுவாங்க. புதுசா கட்சி தொடங்குறாங்க, பேனர் விஷயம்லாம் முதலமைச்சர் கனவு காண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தொண்டர்களும் சரி, அவங்களுடைய நிர்வாகிகளும் சரி, முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அது என்ன சார் தவறு? இல்ல தவறுங்கிற அடிப்படையில சொல்லல. ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அது எந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல கிளைகள் வரையிலும் வெகுமக்களை அமைப்பாக்க வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும் என்கிற தேவையை சொல்வதற்காக அதை சொன்னேன். திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் இன்றைக்கு லட்சக்கணக்கில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை போடக்கூடிய ஒரு கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது என்பதை சொல்லுகிற போது இதை சொன்னேன்.